यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண்கள் ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல நிறைய பாகவத பெருமைகளை நம்ம அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா? இன்னைக்கு வாசகம் 74. இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற வாசகம் என்ன தெரியுமோ? என்னை போல் என்றேனோ உபரிசரனை போல அப்படிங்கிற ஆச்சரியமான வாசகம். இப்ப இந்த இடத்துல இந்த வாசகத்தை நல்லா ஒத்து கவனிங்களேன். என்ன போல யாராவது இருப்பாளா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கர்வம் இல்லையா? இப்ப நான் எப்பவுமே பொதுவாக என்னோட உபன்யாசத்தெல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த கர்வமே இருக்கக்கூடாது, அகந்தி இருக்கக்கூடாதுன்னு. ஆனா என்ன போல யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற இந்த வாசகம் எப்படி ஒரு சரணாகதியா இருக்க முடியும்? ஆனா இருந்தது. அப்ப இந்த உபரிசரன் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்கோ இன்னைக்கு இந்த வாசகத்துல திருக்கோளூர் பெண்கள் என்ன அழகாக எடுத்து சொல்றாங்க. இப்ப இவரை பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து ஒரு 10 வாரமா பாத்தீங்கன்னா நம்ம ராமானுஜரி சிஷ்யரும் ராமானுஜரோட ஆள வந்தார் சிஷ்யர்கள் இவாளை பத்தின பெருமைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே வந்தோம் இல்லையா? இன்னைக்கு இவர் ராமானுஜரோ இல்ல ஆள வந்தார் சுவாமிகளோ இல்ல அந்த காலகட்டத்தை சேர்ந்தவரோ இல்ல. கிருதயுகம்னு சொல்லுவா இல்லையா? லட்சுமண நரசிம்மர் அவதாரமாக வாமன அவதாரமாக எடுத்தாரு. அந்த கிருதயுகத்தில் இருந்த ஒருவர், அவருடைய பக்தியை தான் இன்னைக்கு திருக்கோளூர் பெண்களை எடுத்து சொல்றா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாங்கோ எல்லாரும் கேளுங்கோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் இருக்கு, எல்லாரும் கேட்டு அனுபவிக்கலாம். வாங்கோ இன்னைக்கு இந்த உபரிசரனை பத்தி திருக்கோளூர் பெண்களை என்ன சொல்றாலோ அதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். அற்புதமான வாசகம் உபரிசரன் வாசகத்தை நம்ம அனுபவத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார் அவரோட பாசுரத்துல உலன் எனில் உலன் அவன் உருவம் இவ் உருவுகள், உலன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது கடவுள் இருக்கார் அப்படின்னா கடவுள் இருக்கார், அப்போ அதை நம்புங்கோ. கடவுள் இல்ல நீ சொல்றியா, பரவாயில்ல, கடவுள் இல்ல. ஆனா கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இருக்குன்னு சொல்லாலும் கடவுள் இருக்கார் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இததான் அவரோட பாசுரத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருப்பாரு. இப்ப இந்த பாசுரத்துக்கும் உபரிசரனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நீங்க ஏதோ உபரிசரன் கிருதயுகத்துலன்னு சொல்றீங்களோ, அந்த காலகட்டத்துல கண்டிப்பா பகவானோட எல்லாரும் ஐக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காலம்தான். அப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா காரணம் இருக்கே. வாங்கோ யாருன்னு பாப்போம். இப்போ முதல்ல இந்த உபரிசார வசு அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற ஒரு முக்கியமான பாகவதோத்தமர். இப்ப இந்த உபரிசார வசு யாருன்னா, முதல்ல உபரி சரவசு, உபரினா என்ன, உப்பத்தான் என்ன, மேல சஞ்சரிப்பவன் சொல்றோம் இல்லையா? உப்பர் மேலன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மேலே சஞ்சரிப்பவன். அப்ப மேலே சஞ்சரிப்பவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு சாதாரணமான ஒரு நரன் தான். அதாவது நம்மள மாதிரி மனிதர் இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு மிகச்சிறந்த ராஜா, மிகச்சிறந்த தர்மவான், ரொம்ப நல்லவன். அதாவது நல்லவன்னா பெருமாள் இடத்துல அதீத பக்தி கொண்டவன். தேவர்கள்லாம் சேர்ந்து அவன் பறக்கிற மாதிரி தேரனை அவருக்கு பரிசா கொடுத்தான். அந்த அளவுக்கு நல்லவன் அவன். அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் தேர்லயே போய் தேர்லயே வருவார். அதாவது தேர்லயே மேலேயே பறப்ப, மேலேயே பறந்து அந்த தேர்லயே போய் அங்க தேவர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு தேவர்கள் எல்லாம் பார்த்து அவர்களுக்கு நலம் விசாரிச்சுட்டு திரும்ப மண்ணுலகத்துக்கு ஆட்சி பண்ணுவார். அப்படிப்பட்ட ராஜா அவர். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல ரொம்ப மிகச்சிறந்த வகையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த உபரி சரவசு. அதனாலதான் அவருக்கு உபரி சரவசு, மேலேயே பறப்பவர். அவர் பாதங்கள் இந்த பூமியில படவே படாது. அந்த மாதிரியே தேவையே இருக்கக்கூடிய ஆள் தான் அவர். அதனால அவருக்கு அந்த திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான மனுஷர் அவர். எல்லாருமே விரும்பக்கூடிய ஒருவர். அது அசுரர்களாகட்டும், தேவர்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இந்த உபரி சர்வசு வாழ்ந்து இருந்தார். அவர் அப்படியே ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டே வந்தார். இப்ப இந்த காலகட்டத்துல ரிஷிகள்லாம் அந்த காலத்துல ரொம்ப யாகங்கள்லாம் பண்ணுவான். ஏன்னா சொல்லுவா, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 4 யுகங்கள் இருக்கு இல்லையா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்.
கிருதயுகத்துல எல்லாரும் ரிஷிகள்லாம் நிறைய யாகங்கள் பண்ணுவான். அதே மாதிரி திரேதா யுகத்துல பாத்தீங்கன்னா அப்பயும் ரிஷிகள் நிறைய யாகங்கள் யோகங்களை பண்ணக்கூடிய, அதான் வேள்விகள்லாம் பண்ணுவான். இப்ப இதெல்லாம் பெருமாளை அடையக்கூடிய சரணாகதித்துவம். இப்ப இதே துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா பெருமாளை கொண்டாடுறதுதான், யாகங்கள்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டான். பெருமாள் அந்த கிருஷ்ணரை சுத்தி கொண்டாடுறதுதான், அதனால அந்த மாதிரி பண்ணுவான். இப்ப இந்த கலியுகத்துல அந்த பெருமாளை எப்படி கொண்டாடுறோம்? நாம சங்கீர்த்தனம் மூலியமா கொண்டாடுறோம். நாம சங்கீர்த்தனம் அந்த பெருமாளோட நாமங்களை நம்ம சொல்லிட்டே இருந்தாலே, அவனை சேவிச்சுட்டே இருந்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய பக்தி, அதுவே பெரிய சரணாகதி இல்லையா? அது மாதிரி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே வரக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த கிருதயுகத்துல பாத்தீங்கன்னா பெரிய யாகங்கள் பண்ணுவான். யார் பண்ணுவான்னா ரிஷிகள்லாம் நிறைய யாகங்கள் பண்ணுவான். ரிஷிகள், சில சமயம் தேவர்கள். இப்ப தேவர்களே அவருக்கு தேவர்களுக்கு தான் அந்த யாகங்கள் மூலமா ஆகுதி எல்லாம் கொடுக்கணும். தேவர்களும் சில சமயம் யாகங்கள் பண்ணக்கூடியவா. இப்ப இப்படி ரிஷிகள் யாகம் பண்ணி வந்தா. யாகங்கள் என்னன்னா நிறைய இந்த பசுக்கள், ஆடு, மாடு இதெல்லாம் பலி கொடுப்பான். ஏன்னா அந்த பசுக்கள் பலி கொடுத்து அந்த பசுக்கள், அதாவது பசுக்களோட ஜீவாத்மா இருக்கு இல்லையா, பசுக்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அவளுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பிண்டங்களை எடுத்து அதை நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த அக்னிக்கு கொடுப்பாவா. இத மாதிரிதான் யாகங்கள் பண்ணிட்டு வந்தான். ஒரு காலகட்டத்துல இந்த ஆடு மாடுகள்லாம் பலி கொடுக்கறதுங்கிறது இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா உயிரோடு ஒரு ஜீவனை பலி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இல்லையா? அது என்னவோ அவன் மனசுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவன் என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா இந்த யாகங்கள் நடத்தும் போது இந்த ஆடு மாடுகளை பலி கொடுக்கறது அப்படிங்கறத ஒரு காலகட்டத்துல அதை நிறுத்தி வச்சுட்டான். இது தேவர்களுக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா தேவர்களுக்கு தான் ஆகுதி, அவளுக்கு தான் பண்ண போறான். அவளுக்கு என்னது பலி, ஆடு மாடுகள்லாம் பலி கொடுக்கவே இல்லை. யாகம்னா ஆடு மாடுகளை கண்டிப்பாக பலி கொடுக்கணும், அந்த ரத்தத்தை கொண்டுதான் பண்ணணும், எல்லாமே யாகங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவளோட தீர்மானமான ஒரு கொள்கை இது. அதனால அவ என்ன பண்ணது, ரிஷிகள் இருக்கிறது நீங்க ரொம்ப நாளா அந்த யாகங்களுக்கு இந்த மாதிரி ஆடு மாடுலாம் பலி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்றான்னா ரிஷிகள் இந்த ஆடு மாடுகள் போற மாவுல பிடிச்சு அதை வச்சு அந்த உருவத்தை தான் அவ பலி கொடுத்தான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, இது சரிப்பட்டு வராது, இப்படி எல்லாம் யாகங்கள் பண்ண இந்த யாகங்கள் நமக்கு நடக்கவே நடக்காது, உருப்படவே உருப்படாது. இந்த மாதிரி யாகங்கள் கொடுக்கறதெல்லாம் வீணா போன யாகங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி இந்த வேலைகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா இந்த ரிஷிகள் கிட்டலாம். இந்த ரிஷிகள் அதெல்லாம் கேட்டா, ஆனா அவளுக்கு என்ன இருந்தாலுமே, ஏன்னா அவள பிரம்ம ரிஷிகள், அவள் என்ன பண்ணா யாகங்களுக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கறதோ இல்ல உயிரினங்களை பலி கொடுக்கறதோ எங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் இல்ல. இந்த யாகங்கள் எங்களுக்கு பூர்த்தி ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க பண்றது யாகங்கள் யாரை நோக்கி பண்றோம்? பெருமாளை நோக்கி பண்றோம், உலக க்ஷேமத்துக்காக பண்றோம். அப்படி பண்ணும்போது உயிர் பலி கொடுத்து, ஒரு உயிரை பலி கொடுத்து இன்னொரு உயிர் க்ஷேமங்களுக்கு நம்ம பண்ண முடியுமா? ஏன்னா ரிஷிகள்லாம் எதுக்கு யாகம் பண்ணுவான்? அவன் நன்னா இருக்கணும், நிறைய கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நிறைய பசுமாடுகளா வாங்கணும், நல்ல மனைவியோட இருக்கணும், அப்படிலாம் யாகம் பண்ண மாட்டா இல்லையா? அவ காட்டுல இருக்கிறவா, அவ பெரிய ஒரு சின்ன குடிசை கட்டின்னு அந்த குடிசையில அந்த யாகங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து யாகங்கள் பண்ணுவா. எதுக்காக பண்றா? உலக க்ஷேமங்களுக்காக பண்றா. அப்ப உலக க்ஷேமம் சொல்லும் போது எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதானே இந்த உலகம். அது ஆடு, மாடு, பசு, மனிதன். ஏன்னா மனித ஜென்மமே ஒரு அனிமல் தானே. அப்போ எல்லாருக்குமாக இருக்கும்போது யாகங்களுக்கு அந்த ஆடு மாடுகளை பலி கொடுக்கறது எந்த விதத்திலும் ஒரு அர்த்தமுள்ளதாக இல்லை இல்லையா? இதுதான் அவளோட கோரிக்கை. அதனால அவ என்ன சொல்லிட்டா, இல்ல நாங்க பண்ண மாட்டோம், நாங்க ஒரு உயிரை பலி கொடுத்து இன்னும் உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவ சொல்லிட்டா. ஆனா தேவர்கள் என்ன பண்ணா அதை ஒத்துக்கல, கிடையாது யாகங்கள் இப்படிதான் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய டிபேட் வந்துருது இல்லையா? இப்ப ஜென்ரலா டிபேட் வந்தா என்ன, வாதி, பிரதிவாதி, நீதிபதி இருக்கணும் இல்லையா? இப்ப 3 பேர் இருக்கணும் இல்லையா? ஒரு டிபேட்னு வந்துருக்கலாம். அப்போ இந்த இடத்துல வாதிகள் யார் வாதாடினா? தேவர்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. அப்போ இந்த பிரம்ம ரிஷிகள்லாம் யாரு? பிரதிவாதி. ஏன்னா அந்த வாதத்துக்கு பிரதியா வைக்கணும். பிரதினா ஆர்கியூமெண்ட். அது அப்ப கிடையாது, நாங்க பண்ண மாட்டோம், இந்த மாதிரி செய்யறது நல்ல விஷயம் இல்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு ஜட்ஜு வேணும் இல்லையா? யார் ஜட்ஜா கொண்டு வந்தா தெரியுமோ? இந்த உபரி சர்வசம் அப்படிங்கிற இந்த மன்னனை தான் ஜட்ஜா கொண்டு வந்தான். ஏன்? அவர் நீதிபதியா இருந்தாருன்னா நியாயமாக இருக்கும். ஏன்னா மிகச்சிறந்த மன்னன், நியாயத்துக்காக வாழ்றவர், நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு ஏன்னா ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அவருக்கு தேவர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமான பேரெல்லாம் கொடுத்தா இல்லையா? இந்த மண்ணுலகத்துக்கும் விண்ணுலகத்துக்கும் அவர் இங்கே அங்கே நடக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் வழி பண்ணாலே. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு நீதிபதி கிடைப்பாரா? அதனால தேவர்களும் ரிஷிகளும் நேரம் உபரி சர்வஸ் கிட்ட போய் நின்னா. உபரி சர்வஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டார்.
உங்களோட வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இந்த ரிஷிகள் சொன்னா, இந்த மாதிரி இந்த யாகங்களுக்கு இந்த ஆடு மாடு மற்ற உயிரினங்களை பலி கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா இது எதுக்கு ஒரு உயிரை உலக சேமங்களுக்கு நாங்க இந்த உயிர் மக்கள் நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க பண்ற யாகங்கள். அப்படி பண்ணும்போது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னொரு உயிரை பலி கொடுக்கறது எந்த விதத்திலயும் அர்த்தம் உள்ளதாக இல்ல. அதனால எங்களுக்கு தேவையில்லை, நாங்க அதை பண்ண மாட்டோம், எங்களுக்கு அது பிடிக்கல. அதாவது நாங்க இந்த மாவு மாதிரி அந்த உருவங்களை செய்து அதை வச்சுதான் நாங்க யாகங்கள் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு தீர்மானம் இருக்கிறதுனால நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது தேவர்கள் அதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு இவாளோட இது எடுத்து வைக்கிறா. தேவர்கள் என்ன சொல்லிட்டா, இல்ல இல்ல இது ஆண்டாண்டு காலமாக யாகங்கள் அப்படின்னு சொல்லும் போது உயிரினங்களை பலி கொடுத்துதான் யாகங்கள் பண்ண முடியும். ஒரு உயிர் இழந்தாதான் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை இழந்தா மட்டும்தான் ஒரு சில சுகங்கள் நமக்கு கிடைக்கும். எல்லா சுகங்களாவே நமக்கு கிடைக்காது இல்லையா? துக்கங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். அப்போ உயர்ந்த பொருளை நம்ம அடையணும்னா சில விஷயங்களை நம்ம இழக்கதான் வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த யாகங்கள் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆடு மாடுகளை உபயோகித்துதான் யாகங்கள் பண்ணணும். அப்ப அதோட உயிரோட பலி கொடுக்கணும். அப்பதான் அந்த யாகங்களுக்கு ஒரு நிறையான ஒரு விஷயம் வரும். அப்பதான் அந்த ஆகுத்தி பூர்த்தி ஆகும். அப்போ அந்த யாகங்களும் பூர்த்தி ஆகும். அப்பதான் அவளுக்கு ரிஷிகளுக்கு அவள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும். அப்பதான் பண்ணணும் அப்படின்னு அவ வாதங்கள் இருக்கா. இவ ஏற்கனவே பிரதிவாதத்தை வச்சுட்டான். இப்ப இது ரெண்டுத்தையும் கேட்டார். ஏன்னா இவர் நீதிபதி இல்லையா, பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா உபரி சரவசு மிகச்சிறந்த தானவான் மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல மனுஷர். அவர் நல்ல ஒரு ராஜா. அவர் தன்மையானவர், ரொம்ப இலகிய மனசு இருக்கிறவர், ரொம்ப கடவுள் மேல பக்தி, பெருமாள் மேல அதீத பக்தி கொண்டவர். அதனால நியாய தர்மங்களுக்கு எப்பவுமே தன்னோட எண்ணங்களையும் தாண்டி நியாய தர்மங்களுக்கு பொதுவான விஷயங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பு ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் இந்த உபரி சரவசம். இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமோ? தேவர்கள் தான், இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா தேவர்கள் தான் இவருக்கு எல்லா சகல விதமான வசதிகளும் செய்து கொடுத்து தேவர்கள் தான் இவரை நம்புறான். தேவர்கள் அப்படிங்கிறவா மிகச்சிறந்த நல்லவா இல்லையா? பொதுவாகவே தேவர்கள் ரொம்ப நல்லவா, அசுரர்கள்ங்கிறவா கெட்டவா அப்படிங்கறத கிருதயுகத்துல இருக்கக்கூடிய கோட்பாடு. ஆனா இந்த தேவர்கள் நல்லவாளா இருக்கிறதுனால அவ சொல்லக்கூடிய விஷயங்கள நல்ல விஷயங்களா? இப்ப தேவர்கள் இப்ப ஒருத்தர் நமக்கு எல்லாமே நல்லா செய்யறா, எல்லாம் நல்லதே பண்றா, நமக்காக எல்லாம் கொட்டி கொடுக்கறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம கெட்டது பண்ண முடியுமா? நம்ம நினைச்சது செய்யாம இருக்க முடியுமா? அது பண்ண முடியாது இல்லையா? இந்த இடத்துல உபரி சர்வசு அந்த தேவர்கள் என்னதான் உபகாரம் பண்ணாலும் எப்படித்தான் இருந்தாலுமே அவர்களுக்காக அவர் தீர்ப்பு சொல்லல. யாருக்காக தீர்ப்பு சொன்ன? ரிஷிகளுக்காக தான் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். பொதுவா திருக்குறள் ஒரு வார்த்தை சொல்லுவா இல்லையா, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நெட்டா தோழா ஆரெனின். கற்றதுனால என்ன பயன்? நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும், நல்லவைகளே செய்யணும், நல்லதே செய்யணும். இதுதானே கற்றதுக்கு. கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு ஏன் சொல்றான்? ஏன்னா அவதான் பகுத்து ஆராய்ந்து இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியக்கூடிய அந்த கல்வி அதைதான் கத்துக் கொடுக்கும் இல்லையா? அந்த கல்வி அதைதான் கத்துக் கொடுக்கணும். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இந்த உபரி சர்வீஸ் என்ன பண்ண நல்ல மனிதரா இருக்கிறதுனால அவர் இந்த ரிஷிகளுக்கு தான் சொன்னார், இந்த மாதிரி இந்த உயிர் பலி கொடுத்து யாகம் பண்ணக்கூடியது வேண்டாம், அது சரிப்பட்டு வராது, அது தேவையில்லை. உயிர் பலி இல்லாமயே இந்த மாதிரி இவா பண்ற மாதிரியே இந்த மாவுல உருவங்கள் ஏற்படுத்தி அதையே யாகத்துல போட்டோன்னா யாருக்குமே எந்த கேடும் கிடையாது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தார். ஆனா இந்த தீர்ப்பு கொடுத்தவொன்னா யாருக்கு எதிராக கொடுத்தார்? தேவர்களுக்கு எதிராக கொடுத்தார். ஏன்னா தேவர்கள் ஏற்கனவே இவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கா. பொதுவாக எல்லா வசதியும் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க அவளுக்கு எதிராக இருந்தா என்ன பண்ணுவா? எல்லா வசதியும் பிடிங்கிட்டா. என்ன பண்ண? தேரை முதல்ல பிடிங்கிட்டா. நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேர்ல வரல, இந்த உபரி வர சுத்தும் மேல எல்லாம் பறக்கலையே, அதெல்லாம் இனிமே கூடாது. நீ இனிமே விண்ணுலகத்துக்கு வர தேவையே கிடையாது, நீ இங்கேயே பூலோகத்துல இரு. இன்னும் சொல்ல போனா அவரை பாதாள லோகத்துல கொண்டு போய் தள்ளிட்டான். ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுத்ததுனால அவர் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா எதுவா இருந்தாலும் நல்ல விஷயங்களே நீ ஜட்ஜின்னு சொல்லியாச்சுன்னா நான் என்னோட தீர்ப்பு எனக்கு என்ன தோன்றதோ, எனக்கு என்ன நல்லதுன்னு போடுறதோ, உலக க்ஷேமத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நேர பாதாள லோகத்தை தள்ளிட்டான். பாதாள லோகத்துல யார் இருப்பா? அசுரர்கள். அவ என்ன பண்ணா, இந்த உபரி வருஷவை என்னெல்லாம் படுத்த முடியுமோ அத்தனை படுத்தும் படுத்தினா. பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த அசுரர்கள். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவர் ஒரு ராஜா தானே, அசுரர்கள்கிட்ட அத்தனை பாடுபட்டார். ஆனா எத்தனை படுத்தினாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த பகவானோட அந்த ஞாபகத்தையும் அந்த சிந்தனையும் அவர் விடவே இல்லை. எப்பவுமே பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தது. அது மாதிரி இருந்ததுனால
அவர் ரொம்ப சுலபமாக அந்த இதெல்லாம் கடந்து வந்தார். தேவர்களுக்கு அவரே ஆச்சரியம். நாம இது மாதிரி பாதாளத்தை தள்ளிட்டு அவர் உயிரோடவே இருக்க மாட்டார் நம்ம யோசிச்சா, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தார் உபரி சர்வசு. ஏன் அப்படின்னா அவ பண்றதெல்லாம் அவருக்கு மனசுல பெருசா எடுத்துக்கவே இல்லை. என்னவானாலும் இருக்கட்டும். அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாசுரம் கடவுள் இருக்க அவெல்லாம் இல்லை. இப்ப பொதுவாவே கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு குழு நம்பும் போதே கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு மறுப்பு அப்பயே ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அப்போ இவெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ உள்ள தள்ளிட்டா. அசுரர்கள் அவ அதற்கு மேல இருக்கிறவா, அவ இன்னும் அதீத கெட்ட குணங்கள் இருக்கிறவா இல்லையா. அப்போ இந்த இடத்துல கடவுள் இருக்க, பெருமாள் இருக்க அப்படின்னு ஒரு பரிபூர்வமா நம்பி அந்த அசுரத்திலையும் அந்த பெருமாளுடைய அசுரர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இல்லையா. ஒரு வகையில பார்த்தா நான் கடவுளாலதான் அவளால அழியப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல அவருக்கு மறுப்பு சொல்ற மாதிரி அவர் என்ன பண்றார், பெருமாளோட அந்த சிந்தனைகளையும் பெருமாளோட அந்த வைபவங்களையும் சொல்லாம இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அசுரர்களே மாறுற அளவுக்கு அந்த உபரி சர்வசம் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாராம். இதை பார்த்தோம்னா தேவர்களுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுது. இருந்தது நம்ம அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் பாதாளோகத்தை தள்ளினோம். ஆனா அங்க போய் இந்த உபரி சர்வீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ எல்லாரும் பெருமாள் இடத்துல போய் சொல்லும் போது அப்ப பெருமாளும் என்ன சொன்னார், அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தானே, வேண்டாமே ஒரு உயிரை பலி கொடுத்து இன்னொரு உயிருக்கு எதுக்கு நம்ம உலகட்சேமத்துக்கு பண்ணணும், வேற ஒன்ன காப்பாத்துறதுக்கு இது எதுக்கு பலி கொடுக்கணும், அந்த ரிஷிகள் செய்தது சரிதானே, அந்த ஆகூரத்துல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி உபரி சர்வசுவை அவர் காப்பாற்றினார். இந்த இடத்துல இததான் திருக்குறப்பின் பிள்ளை ராமாவளுக்கு எடுத்து சொல்றான். தேவர்கள் தான் இவருக்கு எல்லா உதவியும் பண்ணான். இவர் தீர்வு சொல்லணும்னு நினைச்சோன்னா அந்த தேவர்களுக்கு சொல்லியிருக்கலாம். தேவர்களுக்கு சாதகமாக ஆமா ஆமா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கா, தேவர்கள் சகல விதமான வசதிகளும் இருக்கு, என்ன ரொம்ப மதிக்கிறா, அவளா மிகவும் வசந்தவா, மிகவும் திறமையானவா, ரொம்ப மெத்த ஞானமா இருக்கிறவா, ஆனா அவ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு அவர் சொல்லலையே. நியாயம் அநியாயங்களை ஆராய்ச்சி செய்து இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது கடவுள் நிச்சயமாக பெருமாள் நம்ம பக்கத்துல இருப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கையில இந்த அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு இல்லையா. இததான் இந்த இடத்துல திருக்குறள் சொல்றா. இப்ப இந்த வாசகத்தை ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, என்னை போல் என்றேனோ உபரி சரிவரசுவசுவை போல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அவர் இவ்வளவு கிருவப்பட்டாரு, என்ன போல யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு அவரே கிருவப்பட்டாரோ அப்படிலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஆனா இந்த இடத்துல அது கிடையாது, அந்த கிருவம் இல்ல. இது எப்படின்னா என்ன போல அதுவும் ஒரு ஜீவன் தானே. ஆடு மாடெல்லாம் என்ன நம்ம ஒரு உயிரினம், அது மாதிரி அது ஒரு உயிரினம். ஒரு உயிரினத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொதுநல விஷயமா தான் ரிஷிகள்லாம் யாகம் பண்றா. அப்படி இருக்கும்போது இன்னொரு உயிரினை பலியிடலாமா? என்ன போலதானே அந்த உயிரினங்களும், நானும் ஒரு உயிரினம், அவளும் அதுவும் ஒரு உயிரினம் இல்லையா. அந்த அர்த்தத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அததான் இந்த திருக்கோளப்பிள்ளை எடுத்து சொல்றான். இந்த மாதிரி தன்னை போலவே பிற உயிர்களும் நினைக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயம் இருக்கியா, அது எவ்வளவு பெரிய சரணாகதி இல்ல. யோசிச்சு பாருங்களேன். நம்மளை போலதான் எல்லா உயிரினங்களும் இல்லையா. அடிக்கிறோம், மாடுகளை துரத்துறோம், நாய்கள் எல்லாம் கொள்றதெல்லாம் பாக்குறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா. ஏன்னா நம்மளும் ஒரு உயிரினம், அதுவும் உயிரினம். பெருமாள் படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான். பெருமாள் ஆதி மூலமே குட்டான யானைக்கும் ஓடி உதவினார் இல்லையா. அப்ப அந்த இடத்துல அவர் முதலையும் கொன்றார். ஆனா முதல்ல யானையோட காலை விடணும்னா அந்த முதலையை கொன்னாதான் அந்த யானையை காப்பாற்ற முடியும் இல்லையா. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றணும், அந்த உயிருக்கு எது பாதகம் விளைவிக்கிறதோ அதை இன்னொரு உயிரிடம் பாதகம் விளைவிக்கிறது அப்படிங்கறதுனாலதான் அதை கொண்டார். அப்ப இந்த இடத்துல அந்த உயிரினங்களை கொன்று யாகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லையா. அது தேவையில்லாத ஒரு விஷயமாச்சு. அததான் இந்த இடத்துல என்ன போலத்தானே அந்த உயிரினங்களும் அப்படின்னு சொன்னாரு. அது எப்பேற்பட்ட சரணாகதி இல்லையா. அததான் இந்த திருக்குறளை ராமாவதற்கு எடுத்து சொல்றான். இந்த மாதிரி உபரி சரவசுவை போல நான் சொல்றேன்னா, நான் இருந்தேனா இங்க பெருமாள் வைத்த மாதிரி பெருமாளுக்காக நான் ஏதானா பண்ணியிருக்கேனா, என்னோட பெருமாள் என்ன படைச்சவர் அவருக்காக நான் எதனா செஞ்சிருக்கேனா, அவர்கிட்ட இதை கூட அதை கூட கேட்கிறேனே தவிர அவருக்காக நான் எதுவுமே செய்யலையே சுவாமி, அப்படி ஒரு சரணாகதியோ பக்தியோ நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ராமாவதற்குல ஒரு வேதனைப்படுறான். அதுதான் இந்த அற்புதமான வாசகம், வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ அடுத்த வாசகம், யான் சிறியன் என்றேனோ திருமய நம்பியை போல அப்படிங்கிற ஆச்சரியமான வாசகம். இப்ப இந்த வாசகம் என்ன தெரியுமா, திரும்பவும் ராமாவதோட திருமுடி சம்பந்தமுடைய அற்புதமான ஆச்சாரியர் அவர் தான் திருமலை நம்பி. இந்த திருமலை நம்பி சுவாமிகள் தான் ராமானுஜருக்கு தாய்மாமன் முறையில இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் பெருமைகளை தான் நம்ம அடுத்த பாகம் 75 அனுபவிக்க போறோம். எல்லோரும் இருந்து பொறுமையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே கடைசி வரைக்கும் கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதுல இருக்கு. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு 5-6 வாசகம் தான் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ மகாபக்த விஜயத்துல வரக்கூடிய மிகச்சிறந்த
பக்தர்களை பத்தி, அந்த பாண்டுரங்கோட பக்தர்களை பத்தி, அவரோட வாழ்க்கை வரலாறு, அவ எப்படி அந்த பெருமாளோட பக்தி பண்ணா, இதெல்லாம் நான் சொல்ல போறேன். அதனால எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கேட்டு வரலாம். உங்க எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்கு சிம்பாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.